இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடலுக்கு ஒரு சூப்பரான கான்செப்டோட வந்திருக்கோம். இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், இல்லனா ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கலாம். ஆமா. ஆனா அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்க ஃபோக்கஸ் முழுசும் நாங்க பேச போற இந்த விஷயம் மேலதான் இருக்க போகுது. இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, அண்டம் குரல், பிறப்பு முதல் இடுகாட்டு தலைவன் வரை மகாரகசியம் பூஜ்யம் அப்படின்னு ஒரு பயங்கரமான சோர்ஸ் மெட்டீரியல், அதை பத்தி தான் அலச போறோம். கண்டிப்பா. பொதுவா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சயின்ஸ் வேற, ஆன்மீகம் வேற, தத்துவம் வேற நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இது மூணும் எப்படி ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. குறிப்பா ஒரு மனுஷனோட பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த மாபெரும் ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தி இது ரொம்ப சூப்பரா பேசுது. பயாலஜியும் சிவத்தத்துவமும் கலந்து ஒரு அபூர்வமான தேடல் இது. இதுல மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு மத நம்பிக்கையை பத்தி மட்டும் பேசல. இத நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம்னா, மனிதனோட எனர்ஜி, நியூராலஜி, அதாவது நரம்பியல், அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சி, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குற ஒரு குறியீடு, ஒரு மெட்டஃபர் தான் இதுங்கிறது நமக்கு புரியும். அறிவியல் ரீதியா நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களை ரொம்ப தத்துவவாதமா பழங்கால அறிஞர்கள் எப்படி உருவகப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஆமா, எந்த சார்பும் இல்லாம ஒரு ஹியூமன் லைஃப் சைக்கிளை பத்தின ரகசியமா தான் இதை நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இந்த கான்செப்ட்ஸும் உங்க கூட சேர்ந்து டீகோட் பண்றதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. சூப்பர். அப்போ நாம இந்த மொத்த விஷயத்தையும் மனித பிறப்போட அந்த முதல் புள்ளியிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பயாலஜில ஒரு உயிர் எப்படி உருவாகுதுன்னு நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். கோடிக்கணக்கான விந்துக்கள்ல, அதாவது அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தாயோட கருமுட்டையை சென்றடையும். அது பெரிய பயணம். ஆமா, அங்க நடக்கிற அந்த வேதி வினைய சயின்ஸ்ல ஆக்ரோசோம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயம் என்னன்னா, அந்த விந்து கருமுட்டைக்குள்ள நுழையும் போது தன்னோட வால் பகுதிய, அதோட கவரிங், கரெக்ட், ஒரு கவரிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை வெளியவே கழட்டி வச்சுட்டு ஒரு தூய எனர்ஜியா மட்டும்தான் உள்ள போகுது. இத படிக்கும்போது வாவ், இதுல ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா தோணும். அந்த இடத்துலதான் சயின்ஸ் மெதுவா ஆன்மீகமா மாறுது. அந்த விந்து தன்னோட வாலை கழட்டி வெளியே போடுறத சயின்ஸ் வெறும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு போயிரும். ஆனா தத்துவ ரீதியா பார்த்தா அந்த சோர்ஸ் இதை எப்படி உருவகப்படுத்துதுன்னா, இதுதான் மனித பிறப்போட முதல் தியாகம். முதல் தியாகம்? ஆமா. ஒரு உயிர் உருவாகணும்னா முதல்ல உன்கிட்ட இருக்கிற ஒரு பாரத்தை நீ இறக்கி வைக்கணும். அந்த உடலோட ஒட்டி இருந்த வாலை கழட்டிட்டு ஒரு தூய சக்தியா, ஒரு பியோர் எனர்ஜியா உள்ள நுழையிற அந்த ஆற்றல், அதுதான் சிவலிங்கத்தோட வடிவம்னு ரொம்ப ஆழமா பதிவு செய்யறாங்க. அது ஒரு மைண்ட் ப்ளோயிங் தாட் இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம், பிறப்புங்கிறது எதையோ ஒண்ணு புதுசா அடையறதுல ஆரம்பிக்குதுன்னு. ஆனா இல்ல, தேவையற்ற ஒரு சுமைய கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு தூய ஆற்றலா மாறுற தியாகத்துலதான் நம்மளோட முதல் புள்ளியே தொடங்குது. செம்ம பாயிண்ட். பிறப்பே ஒரு தியாகத்துலதான் தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சரி, இப்போ அந்த விந்துவால கழட்டிட்டு தூய எனர்ஜியா உள்ள போயிடுச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா அது சும்மா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க போறது இல்ல. அந்த கருப்பைக்குள்ள அப்படி என்னதான் ஸ்பெஷலா நடக்குது, அதையும் இந்த மெட்டீரியல் ரொம்ப வித்தியாசமா அப்ரோச் பண்ணுது இல்லையா? ஆமா. உள்ள போன அந்த ஆன்மாவை அங்கே தந்தை என்று சொல்லக்கூடிய சிவன் வரவேற்கிறார் அப்படின்னு ஒரு அழகான உருவகம் பண்றாங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படி கருப்பைக்குள்ள தந்தை வர முடியும்னு. எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. இங்க கருப்பை அப்படிங்கறத அவங்க வெறும் ஒரு சதைப்பிண்டமா பாக்கல, அத ஒரு மாபெரும் அக்னி குண்டமா பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜடராக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடராக்னியா அப்படின்னா என்ன? உடம்புக்குள்ள நெருப்பு இருக்கா என்ன? இத கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்த்தா, ஜடராக்கினி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் மற்றும் அந்த செரிமான நெருப்ப குறிக்கும் ஒரு பழமையான சொல். சோ இந்த மெட்டஃபர் படி அந்த அக்னில சிவன் அந்த ஆன்மாவை முழுமையா சுத்தப்படுத்துறாரு. ஓஹோ. அதாவது அந்த எனர்ஜியோட முந்தைய கர்மவினைகளை எல்லாம் அந்த நெருப்புல போட்டு கழுவி அது ஒரு தூய பிண்டமா மாத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சுத்தமான பிண்டத்தை தாய்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதுதான் கருப்பையோட நெருப்புக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் இருக்கிற ஒரு சூட்சுமமான தொடர்பு. இதை கேட்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா தகப்பன் சுத்தப்படுத்தி கொடுத்த அந்த பிண்டத்தை தாய் எப்படி ஏத்துக்கிறா அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா. வெறும் சதையா இருந்த அந்த பிண்டத்தை 10 மாசம் தன் ரத்தத்தை ஊட்டி மூச்சு கொடுத்து ஒரு முழு மனுஷனா அவன் உருவாக்குறா.
வெளியே யாருக்கும் தெரியாத அந்த இருட்டு அறைக்குள்ள இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த உயிரை எப்படி அமைதியா ஆனா அதே சமயம் ஒரு மாபெரும் ப்ராசஸ் மூலமா உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு எபிக் ஸ்டோரி மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இத கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இத நாம இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில நம்ம கல்ச்சரோட கனெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ நீங்க நிறைய கோவில்கள்ல சிவலிங்கத்துக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? பாலோ தண்ணியோ ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமா, அது நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கும் தோணுச்சு. வெளியில இருந்து பார்க்கும்போது அது வெறும் ஒரு சடங்கு, ஒரு ரிச்சுவல் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வெளியில நடக்கிற அந்த சிவலிங்க அபிஷேகத்துக்கும் தாயின் கருப்பைக்குள்ள நடந்த அந்த சுத்திகரிப்பு நிகழ்வுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. வாவ். அதாவது அன்னைக்கு கருப்பைக்குள்ள நீ என்ன ஜடராக்கினி அப்படிங்கிற அந்த நெருப்பால சுத்தப்படுத்தின, இன்னைக்கு நான் உன்னை வெளியே நீரால், பாசத்தால், நன்றியால் குளிர வைக்கிறேன், குளிப்பாட்டுகிறேன் அப்படின்னு ஒரு ஆன்மா செலுத்துற ஆத்மார்த்தமான நன்றி கடன் தான் இந்த அபிஷேகம். இத படிச்சப்போ எனக்கே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டா தான் இருந்துச்சு. நிஜமாவே இது ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் தான். அன்னைக்கு நீ என்ன நெருப்புல சுத்தப்படுத்தின, இன்னைக்கு நான் உன்னை தண்ணியால குளிர வைக்கிறேன். இன்னும் ஒரு அற்புதமான சிந்தனை. நாம பண்ற ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் நம்ம பிறப்போட மூலத்தோட தொடர்புடைய ஒரு நன்றி இருக்குன்னு உணரும் போது இதோட ஆழம் இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பா. சரி, பிறப்பை பத்தி ரொம்ப டீப்பா பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி மனிதனோட வாழ்நாளின் இறுதி பகுதியை நோக்கி வரலாம். வயசாகி இறப்ப நெருங்கும் போதே இந்த சோர்ஸ் சில எச்சரிக்கைகளை கொடுக்குது. குறிப்பா மனிதனை சுத்தி இருக்கிற ஆரா பத்தி பேசுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆரா அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். மனுஷனை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு பாதுகாப்பு வேலி இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம 8 சான் உடம்பு சுத்தி இருக்கிற அந்த ஆரா மெல்ல மெல்ல குறையும் போது என்ன நடக்குது அப்படிங்கறது விவரிச்சிருக்க விதம் கொஞ்சம் திகழூற்ற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. ஆமா, அதுல ஒரு இடத்துல உச்சந்தலையில ஒரு பிளாக் ஹோல் விடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பிளாக் ஹோல்னா ஸ்பேஸ்ல தானே இருக்கும், நம்ம தலைக்குள்ள எப்படின்னு. இது லிட்டரலான ஒரு சயின்ஸ் ஃபேக்டா இல்ல இதுவும் ஒரு மெட்டஃபர்? ரொம்ப கரெக்டான கேள்வி. இது கண்டிப்பா ஒரு லிட்ரலான ஸ்பேஸ் பிளாக் ஹோல் கிடையாது. இது ஒரு பிரில்லியண்டான மெட்டஃபர். பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல் எப்படி ஒளிய கூட தப்ப விடாம தன் பக்கம் இழுத்துக்குமோ, ஆமா, எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். அதே போல மனித உடலோட ஆற்றல் குறையும் போது அவனோட உச்சந்தலையில கிரவுன் சக்கரான்னு சொல்லுவாங்க, அந்த சூக்ஷ்மமான எனர்ஜி சென்டர் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது உடம்புல மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் உயிரோட்டத்தையும் எனர்ஜியும் அது மெல்ல மெல்ல தன்னை நோக்கி இழுக்க தொடங்கும். ஓகே, எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஆமா, இது மனித வாழ்வோட தவிர்க்க முடியாத இறுதி சுழற்சி. உடம்புல இருந்து எனர்ஜி மொத்தமா ட்ரெயின் ஆகுற ப்ராசஸ் தான் அவங்க அப்படி உருவகப்படுத்தி இருக்காங்க. இப்போ அந்த மெட்டஃபர் ரொம்ப தெளிவா புரியுது. எனர்ஜி கொலாப்ஸ் ஆகிறத தான் பிளாக் ஹோல்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவர் இறக்கும் தருவாயில இருக்கும் போதோ இல்ல இறந்த பிறகோ அவரை சுற்றியுள்ள உறவினர்கள் அழுது புலம்புறது அந்த ஆன்மாக்கு நல்லதில்ல, அது ஒரு பாரமா மாறும்னு சொல்றாங்க. அது ஏன்? நாம ஒருத்தரை நேசிக்கும் போது அழுது சகஜம் தானே, அது ஏன் தப்புன்னு சொல்றாங்க? அழுறது சகஜம்தான், ஆனா எனர்ஜி லெவல்ல அது என்ன பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரிந்து போக தயாராகுது அந்த ஆன்மா, அதாவது அந்த பியூர் எனர்ஜி. அந்த நேரத்துல சுத்தி இருக்கிறவங்க அழுது புலம்பும் போது அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த எனர்ஜியை மேல போக விடாம பிடிச்சு இழுக்கும். ஓ, அந்த எனர்ஜியை ஹோல்டு பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இது அந்த ஆன்மாக்கு ஒரு பெரிய பாரமா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். அது அமைதியா பிரிய முடியாது. இதத்தான் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சித்தரான பட்டினத்தார் எல்லாம் வெறும் மாயையே அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாம் வெறும் மாயை. ஆமா, எந்த உடலை நாம இத்தனை வருஷமா கொண்டாடினோமோ அந்த உடல் முடிவை நெருங்கும் போது சுற்றியுள்ள உறவுகள் எல்லாமே ஒரு மாயையா, ஒரு டெம்பரரியான அட்டாச்மெண்டா மாறி போகுது. அதனாலதான் அமைதியா விடணும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆசைகளை விட்டுட்டு அமைதியா விடை பெறணும். சரி, இப்ப அந்த உடல் அப்படிங்கிற சட்டைய கழட்டிட்டு ஆன்மா சுடுகாட்டிற்கு வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற வர்ணனை இருக்குல்ல, அதுதான் இந்த மொத்த தேடலோட உச்சக்கட்டம்னு நான் சொல்லுவேன். எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா வாழ்நாள் முழுதும் நாம போட்டுக்கிட்டு இருந்த வேஷங்கள், நான் மேனேஜர், நான் பணக்காரன், நான் ஏழை அப்படிங்கிற ஈகோ, ஆசைகள் எல்லாத்தையும் அங்க இறக்கி வச்சுட்டு தான் அந்த ஆன்மா போகுது. அங்கே சுடுகாட்டுல இடுகாட்டு தலைவன் காத்திருக்காருன்னு சொல்றாங்களே, இது கொஞ்சம் பயமாவும் இல்ல? சுடுகாடுனாலே நமக்கு ஒரு பயம் இருக்குமே.
பொதுவா சுடுகாடு அப்படின்னாலே ஒரு இருட்டான பயமுறுத்துற இடம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மெட்டீரியலை அது அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. எப்படி? அங்க காத்துட்டு இருக்கிற அந்த இடுகாட்டு தலைவன் வேற யாரும் அல்ல, அவர் அரிச்சந்திரன். அதாவது சத்தியத்தின் வடிவம். உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கும், ஆனா மாறாத ஒரே சத்தியம் அந்த முடிவுதான். கரெக்ட். அரிச்சந்திரன் அப்படின்னா சத்தியம், சத்தியம் அப்படின்னா சிவம், சிவம் அப்படின்னா எல்லாமே நானே அப்படிங்கிற தத்துவத்தை இது ரொம்ப அழகா கோர்த்து தருது. உலக வாழ்வுல நாம நம்பி இருந்த கொண்டாட்மை எல்லாமே பொய்யின் ஆகும்போது மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே சத்தியம் அந்த சிவம் மட்டும்தான். இது ஏதோ ஒரு கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்ற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. பிரபஞ்சத்தோட இறுதி உண்மையான அந்த சத்தியத்தை தான் இவங்க சிவமா உருவகப்படுத்துறாங்க. நீங்க பிறந்த இடத்துக்கே திரும்ப போறீங்க அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். இத நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமையில அழுதுகிட்டே போற அந்த ஆன்மாவை பார்த்து அந்த இடுகாட்டு தலைவன் கையை நீட்டி சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல். பயப்படாதே, நீ கருப்பைக்குள்ள இருந்தப்போ உன்னோட பிறப்போட தொடக்கத்துல உன்னை நெருப்பால சுத்தப்படுத்தி வரவேற்ற அதே சிவன்தான் நான். இப்போதும் இதோ இங்க காத்துட்டு இருக்கேன், வா என் கை பிடிச்சுக்கோ அப்படின்னு அரவணைக்கிற அந்த காட்சி. உண்மையிலே இறப்புங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது நம்மளோட ஆரிஜினுக்கான ஒரு மீள் சந்திப்பு அப்படிங்கறத எவ்வளவு உருக்கமா சொல்லியிருக்காங்க. ஒரு பயத்துல முடிய வேண்டிய விஷயத்த ஒரு ஆறுதலா மாத்திட்டாங்க. ஆமா, அந்த அரவணைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆன்மா மீண்டும் தனது மூலத்தை தேடி போறத குறிக்குது. அந்த சத்தியமான பிரபஞ்ச சக்தியோட கைய பிடிச்ச உடனே ஆன்மாவுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. எந்த பயமும் பதற்றமும் அங்க இல்ல, நிம்மதியான ஒரு நிலை. இப்போ இந்த மொத்த தத்துவத்தையும் அவங்க சயின்ஸோட எப்படி லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். அதையே அவங்க பூஜ்யத்தின் தர்க்கம், அதாவது த ஜீரோ லாஜிக் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆமா, அந்த ஜீரோ லாஜிக் பயாலஜியையும் ஆன்மீகத்தையும் ஒரு நேர்கோட்ல இணைக்கிற புள்ளி இதுதான். பிறக்கும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. தாயோட கருவுல மூளை உருவாகிற அந்த வினாடியில கோடிக்கணக்கான நியூரான்கள் ஒரு மாபெரும் மின்சார துடிப்போட தங்களோட பயணத்தை தொடங்குது. நியூரல் ஃபயரிங். எக்ஸாக்ட்லி. அறிவியல்ல இத நியூரல் ஃபயரிங்னு சொல்வாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு பூஜ்ய நிலையிலிருந்து திடீர்னு ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ம், ஒரு மின்சார பிரவாகம் தொடங்குது. அத படிக்கும்போது எனக்கும் பிரெயின்ல ஒரு பல்ப் எரிஞ்சுது. பிறக்கும்போது மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் எப்படி மாபெரும் மின்சார துடிப்போட அந்த பயணத்தை தொடங்குதோ அதே மாதிரி இறப்பின் போது நடக்குது. கரெக்ட். அதாவது அந்த இடுகாட்டு பயணத்தின் போது வாழ்வோட இறுதி நொடியில அதே நியூரான்கள் ஒவ்வொன்னா தன்னோட மின்சாரத்தை நிறுத்துது. இத நியூரல் ஷட் டவுன் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. ஆமா, அந்த ஒன்னுல இருந்து திரும்ப ஜீரோக்கு வருது. அந்த மின்சாரம் நின்ற மறுகணமே நம்ம உடல் திரும்பவும் அந்த ஆதி பூஜ்ய நிலைக்கு போகுது. அப்போ அந்த ஆன்மா பிரபஞ்சத்தோட பேரொளியில கலக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கா சயின்ஸும் மெய்ஞானமும் கலந்த விஷயம் இல்ல? பெர்ஃபெக்ட். இது ஒரு முற்று பெற்ற சுழற்சி, ஒரு பெர்ஃபெக்ட் லூப். கருவுல உருவாகிற அந்த முதல் பூஜ்ய நிலைக்கும் உடல் சாம்பலாகி காத்துல கலக்கிற அந்த இறுதி பூஜ்ய நிலைக்கும் இடையிலான பயணம் தான் இந்த மனித வாழ்வு அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுது. ஆமா, இந்த ரெண்டு ஜீரோக்கும் நடுவுல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை வெறும் ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க், ஒரு மின்சார நிகழ்வு. ஒரு நியூரானின் தொடக்கத்துக்கும் முடிவிற்கும் இடையில நான் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், இவ்வளவு பணம் சேர்த்துட்டேன்னு நாம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ரொம்ப சின்ன கேப் தான். பிரபஞ்சத்தோட பெரிய கேன்வாஸ்ல பார்த்தா நம்ம வாழ்க்கை வெறும் ஒரு நியூரல் ஃபயரிங்குக்கும் நியூரல் ஷட் டவுனுக்கும் இடையிலான ஒரு சின்ன ஃபிளாஷ் தான். அந்த மின்சாரம் நின்ன உடனே அந்த எனர்ஜி மீண்டும் பிரபஞ்ச ஒளியில கலக்குது அப்படிங்கறத நாம தெளிவா உணரணும். ரொம்ப கரெக்ட். இது நிஜமாவே ஒரு மாபெரும் தத்துவ பயணம் தான். இவ்வளவு நேரம் நாம பேசினத இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக நான் ரொம்ப சிம்பிளா ஒரு 2 வரியில சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். சொல்லுங்க. கருப்பையில ஒரு விந்துவா உள்ள போகும்போது அந்த உயிர் தன்னோட முதல் சட்டையை கழட்டி வச்சது. அதுக்கப்புறம் வாழ்ந்து முடிச்சுட்டு சுடுகாட்டுக்கு போகும்போது அதே உயிர் தன்னோட 2வது சட்டையான இந்த உடம்ப கழட்டி வைக்குது. அருமையான விளக்கம். இந்த 2 சட்ட கழட்டல்களுக்கு நடுவுல நாம வாழ்ற இந்த பயணத்துக்கு பேரு தான் அந்த சிவலிங்க அபிஷேகம். தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாமே அந்த சத்தியமான சிவனின் மயம், அதாவது பிரபஞ்ச உண்மையின் மயம் அப்படிங்கறத இந்த மெட்டீரியல் எந்த சந்தேகமும் இல்லாம நமக்கு உணர்த்துது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட். கண்டிப்பா. இது அத்தனையும் தாண்டி இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. இதை இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிற உங்க முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி அது? பிறப்போட தொடக்கம் அப்படிங்கிறது மூளையோட ஒரு பூஜ்யம், அதாவது ஒரு மாபெரும் நியூரல் ஃபயரிங். இறப்போட முடிவும் அதே மூளையோட பூஜ்யம்.
அதாவது நியூரல் ஷட் டவுன் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இந்த 2 தூய மின்சார பூஜ்யங்களுக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்களை தான் பட்டினத்தார் வெறும் மாயைன்னு சொல்றாரு. இதுல நாம யோசிக்க வேண்டிய புது விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 2 பூஜ்யங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு சின்ன மின்சார கனவு மட்டும்தானா? எலக்ட்ரிக்கல் ட்ரீம். ஆமா. அப்படி அது ஒரு சின்ன ஃபிளாஷ் தானா? நம்ம எடுக்கிற முடிவுகள், நாம காட்டுற அன்பு, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையான்னு ஒரு கேள்வி வரலாம். ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். எல்லாம் கொஞ்ச நேரம் தான்னா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்ளோ கஷ்டப்படணும்னு தோணுமே? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளோட இந்த மின்சார கனவு ரொம்பவும் குறுகியது, ரொம்பவும் டெம்பரரியானது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த சின்ன கேப்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நம்ம மத்தவங்க மேல காட்டுற ஒவ்வொரு சிறு அன்பும் இன்னும் பல மடங்கு மதிப்புமிக்கதா மாறுது. வாவ்! நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன ஸ்பார்க் தான். ஆனா அந்த ஸ்பார்க்கை எவ்ளோ வெளிச்சமா, எவ்ளோ பிரகாசமா நம்ம மாத்த போறோம் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த முறை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கவலைப்படும் போதோ, இல்ல உங்களோட கோபமோ ஈகோவோ உங்களை ஆட்கொள்ளும் போதோ, உங்களோட இந்த சின்ன மின்சார கனவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நம்ம கைவசம் இருக்கிற இந்த கொஞ்சோண்டு நேரத்துல நம்ம கவலைகளை சுமக்க போறோமா, இல்ல இந்த ஸ்பார்க்க அர்த்தமுள்ளதா மாத்த போறோமா? பிரமாதம். எல்லாம் கொஞ்ச நேரம்தான், அதனால எதை பத்தியும் கவலைப்படாத அப்படிங்கறத விட எல்லாம் கொஞ்ச நேரம்தான், அதனால இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கையை எவ்வளவு அழகா அர்த்தமுள்ளதா மாத்த முடியுமோ அப்படி மாத்து அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கன்க்ளூஷனா எனக்கு படுது. அதுதான் உண்மையும் கூட. இவ்ளோ நேரம் எங்களோட பயணிச்சு இந்த அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஆழமான உரையாடல்ல ஈடுபட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க அன்றாட வாழ்வோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரவும், உங்க வாழ்க்கையை ஒரு புது ஆங்கிள் பார்க்கவும் இந்த தேடல் கண்டிப்பா ஒரு சின்ன தூண்டுதலா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். நிச்சயமா. மறுபடியும் இன்னொரு சூப்பரான உங்க சிந்தனையை தூண்டுற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த ஆழமான தேடல்ல இருந்து நாங்க விடை பெறுகிறோம். தேங்க்யூ.